ஒரு 100 கால் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு இருக்கு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். எஃப்ஐஆர்ன்றது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தல பண்ணக்கூடாது. அதுதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் எஃப்ஐஆர். அது எஃப்ஐஆர் போட்டோம். எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒன்று வரவில்லை என்பது தான் எங்களுக்கு இருந்த துயர செய்தி. ஒருவேளை மனுதாரர் புகார் தராமல் இருந்து அந்த குழுவுக்கு அது யார் மூலமாவது ஒரு செய்தியாக வந்திருந்தால் கூட அழைத்து பேசி நாங்கள் தீர்வு கண்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இல்லை என்பது ஒன்று. ஆனால் இனி வரும் காலங்களில் நாங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் கல்லூரி நிர்வாகத்தை எந்த அளவிற்கு கண்காணித்து கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோமோ அதேபோல் இந்த கமிட்டியையும் நாங்கள் ஆங்காங்கு ஆய்வு செய்து எடுத்த நடவடிக்கை என்ன, வந்த புகார்கள் என்ன, மேற்கொண்ட மேல் நடவடிக்கை என்ன என்பதையெல்லாம் தீவிரமாக விசாரிக்க சொல்லி முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இன்றைய காலத்தில் மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது 8 மணி. சம்பந்தப்பட்ட அந்த நபர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர், குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார். இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார், வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு வேறை உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், பல்கலைக்கழக நேரங்களை தவிர யார் வந்தாலும் உரிய ஐடென்டி கார்டு இவைகளை எல்லாம் காட்டிவிட்டு தான், பதிவு செய்துவிட்டு தான் வர வேண்டும். வாகனங்களில் வந்தால் கூட அவைகள் கேமராக்கள், சிசிடிவி கேமரா கண்காணித்து படம் எடுக்க வேண்டும். அந்த வாகன எண்ணையும் குறிப்பிட வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது கடுமையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே அந்த வகையில் அது நியாயப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. துரதிருஷ்டமாக நடந்தது தான். குற்றத்தை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழகம் உயர்கல்வியும் துணை இருக்கும், அரசு பெருந்துணை இருக்கும் என்பதுதான் செய்தி.